பாமகவுக்குள் மிகப்பெரிய மோதல் என்பது வெடித்திருக்கிறது. அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் மற்றும் அன்புமணி ஆகிய இருவருக்கிடையிலான மோதல் என்பது மிகப்பெரிய அளவில் வெடித்திருப்பதாக உணரப்படுகிறது. அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர் சந்தித்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைகிறார். வணக்கம் திரு தராசு ஷியாம். தமிழகத்தில் நடந்த ஒரு அரசியல் கட்சியில் நடந்த மிகப்பெரிய மோதலாக அது பார்க்கப்படுது. உங்களுடைய பார்வை, விரிவான பார்வை. மிகப்பெரிய மோதல் தான் நீங்கள் சொல்வது மிகவும் சரி. என்னவென்றால் இனி திரும்ப முடியாத ஒரு பிளவை நோக்கிய பாமக சென்று விட்டது. தகப்பனிடம் தோற்பது அவமானம் இல்லை, எல்லா சத்தியத்தையும் அன்புமணி மீறிவிட்டார், செயல் தலைவர் பதவியை மகிழ்ச்சியோடு ஏற்கலாம், அது வேண்டாம் என்றால் தொண்டனாக செயல்படுவேன் என்று கூறலாம். இவ்வளவு தூரம் ஒரு அல்டிமேட்டம் டாக்டர் அவர்கள் கொடுத்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் மறைக்கப்பட்ட புதைபொருள் ரகசியம் எல்லாம் வெளியே வருகிறது. அதிமுகவுடன் கூட்டணி பேசலாம் என்று கடிதம் எழுதி கொடுத்து விட்டேன். கடைசியிலே அண்ணாமலையை கூட்டி வந்தார்கள். யார் அந்த அண்ணாமலை? என் வீட்டு வாசலில் பாரத் மாதா கி ஜெய் என்று ஒரே சத்தம். இதுல அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்தால் 7 இடம் கிடைத்திருக்கலாம் என்று சொல்லிவிட்டு நமக்கு சின்னமும் கிடைத்திருக்கும் என்று முத்தாய்ப்பு வைக்கிறார். ஆக பாமகவுக்கு சின்னம் இல்லை. அதுபோக போன முறையே மாங்கனி சின்னம் பழைய மாங்கனி சின்னமாக தெரியவில்லை. அதுல இலைகள் எல்லாம் இருந்தன. எனவே பாமகவு இன்றைய தேதியிலே தேர்தல் ஆணையம் ஒதுக்குகிற சின்னம் இல்லை என்றுதான் தெளிவாகிறது. டாக்டர் அவர்களே அந்த வருத்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லாமே அன்புமணியின் தவறான முடிவுகள் தான் காரணம் என்று எல்லா பள்ளியும் அன்புமணி தலையிலே போடப்படுகிறது. அப்படியானால் அன்புமணி அவர்கள் இதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும். அதாவது இன்றைய தேதிக்கு பாமக அன்புமணி ஆதரவு, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஆதரவு என்று இருவேறு அணிகளாகத்தான் தெரிகிறது. இப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் சில வருடங்களாகவே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்திய வருடங்கள்ல அது ஒரு வருடத்துல பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கு. புதுச்சேரி பொதுக்குழுவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சித்திரை பெருவிழாவா இருக்கட்டும், அதன் பிறகு நடந்த பேச்சுவார்த்தைகள்லாம் ஆரம்ப நிலையிலேயே அன்புமணி அவர்களை ராமதாஸால் கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அப்படி சொல்ல முடியாது. அதாவது இதுல வன்னியர் சங்க காலகட்டத்திலிருந்து எனக்கு அவர்களை மிக நன்றாக தெரியும். டாக்டர் பெரியவர் அவர்களையும் அன்புமணி குடும்பத்தினரையும் மிக நன்றாக தெரியும். ஆரம்பகால வன்னியர் சங்கம் என்பது இயக்கங்களின் துவக்க காலத்தை மாதிரி. அதாவது சித்தாந்தங்களிலே நம்பிக்கை உள்ளவர்கள், இயக்கத்துக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள். இப்படிதான் 84 இருந்தது. 84 89 வரைக்கும் ஏராளமான கூட்டங்களில் நானும் டாக்டர் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறோம். சமூக நீதி பற்றி நான் பேசியிருக்கிறேன். இதுதான் எனது பத்திரிகையாளர் ஆரம்ப கட்டம். 89 பாமக துவங்க வேண்டும் என்கிற முயற்சி 3 வருடங்களாக நடந்தது. எத்தனையோ பேர் அவர்களது பொருள், மொத்த பொருள், சம்பாதித்த சொத்து அனைத்தையும் கொடுத்தார்கள். அப்படித்தான் பாமக உருவாக்கியது 1989 துவக்க விழாவிலே நான் பேசினேன். ஆனால் அவர்கள் யாருமே இன்றைக்கு பாமகவில் இல்லை. எல்லாமே டாக்டர் அவர்களின் கிரியேஷன் தான் என்று சொல்ல முடியாது. டாக்டர் அவர்கள் நிறுவனராக இருந்தார்கள், வழிகாட்டினார்கள், அப்படித்தான் வைக்க வேண்டும். ஆனால் உழைத்தவர்கள் எல்லோருமே பின்னால் தான் இருக்கிறார்கள். அப்படியானால் அன்புமணி அவர்களை எதற்கு அந்த பதவிக்கு டாக்டர் அழைத்து வர வேண்டும்? உழைத்தவர்களிடமிருந்து ஒருவருக்கு கட்சி தலைவர் பதவியை கொடுத்திருக்கலாமே. எனவே அன்புமணி அவர்களுக்கு அவர் பதவியை கொடுத்தது என்பது தனது மகனுக்கு மணிமகுடம், அப்படித்தான் நாம் பார்க்க முடியும். அதற்கு பிறகு மீண்டும் டாக்டர் அவர்கள் அந்த மகுடத்தை மாற்றி என் தலையிலேயே வைத்துக் கொள்கிறேன், நீ மகுடம் இல்லாத செயல் தலைவராக இரு என்று சொன்னால் அது எப்படி அரசியலிலே சாத்தியம்? ஒருவரை தலைவராக்கி விட்டு மீண்டும் செயல் தலைவராக அவரை பதவி இறக்கம் செய்து இல்லை தொண்டராகவே பணியாற்று என்று சொல்வதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. இப்ப தெலுங்கானா மாநிலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கேசிஆருடைய 2 வாரிசுகள், ஒருவர் கவிதா அவர்கள் லிக்கர் ஸ்கேமில் திகார் சிறையில் இருந்து மிகவும் கஷ்டப்பட்டார். இன்னொருவர் ராமராவ், அவரது மகன். இருவருக்கு இடையிலே பெரிய பிரச்சனை, மாறி மாறி குற்றச்சாட்டுகள். சொந்த தந்தைக்கு எழுதிய கடிதத்தை கவிதா அவர்களே லீக் செய்து விட்டார்கள். ஆக இது எல்லாமே கட்சிக்குள்ளாக பிரச்சனைகளாக மாறும். அது டாக்டர் அவர்களுக்கு தெரியாதாக இருக்காது. காரணம் அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி. அன்புமணி அவர்களுக்கு எல்லா பொறுப்புகளையும் மாற்றி கொடுத்த பிறகு மீண்டும் பழைய குற்றச்சாட்டுகளை வைப்பது, அதாவது ஒரு கூட்டணி, அதுல ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள், முடிவு சரியாக வரவில்லை. அரசியலில் எத்தனையோ முடிவுகள் எடுக்கிறோம், எல்லா முடிவுகளும் சரியாக வரும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அதை இப்போது சொல்லி காட்டுவது என்பது தீர்க்க முடியாத பிளவை நோக்கி சென்று விட்டது. டாக்டர் அவர்கள் எதற்கும் தயாராக இருக்கிறார், அன்புமணி அவர்களும் எதற்கும் தயாராக இருக்கிறார், அப்படித்தான் நாம் பார்க்க முடியும். இப்ப கட்சியை முழுமையா அன்புமணி அவர்கள் தான் கண்ட்ரோல் பண்றாரு. ஒரு கையறு நிலையில தான் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர் சந்திச்சு மக்களிடம் இந்த பிரச்சனையை பத்தி பேசுறாருன்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல வேற கோணம் இருக்கா? மிகவும் சரியாக சொன்னீர்கள். கையறு நிலை என்பது உண்மையான சரியான தமிழ் வர்ணனையாகத்தான் நான் பார்க்கிறேன். டாக்டர் அவர்கள் செய்வதற்கு எதுவுமே இல்லை.
காரணம் வந்து தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வமான பட்டியலிலே அன்புமணி அவர்கள் பெயர் தான் இருக்கிறது. ஆக டாக்டர் அவர்களை பொறுத்தவரையில் அவரை சுற்றி மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும். அது தனியாக போட்டி போட வேண்டும் என்கிற எண்ணமும் இருக்கிறது. 2-3 தினங்களுக்கு முன்பு தொழிற்சங்க பேரவை கூட்டம் திண்டிவனத்தில் நடந்தது. அதுல வந்து டாக்டர் அவர்கள் தனியாக நின்றாலே இத்தனை தொகுதி ஜெயிக்கலாம் என்று ஒரு பட்டியல் கொடுத்து கொண்டிருந்தார். ஆக அவருக்கு வந்து இப்போதைக்கு வந்து திமுக கூட்டணியில் இடமில்லை, அது அனைவருக்கும் தெரியும். அதிமுக கூட்டணியில் என்றால் அன்புமணி அவர்களுக்கு எம்பி பதவி, ராஜ்யசபா எம்பி பதவி அதிமுக கொடுக்குமா என்றெல்லாம் அது யாருக்குமே தெரியாது. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அந்த கட்சியின் உயர்மட்ட குழு விஷயம். இப்போது டாக்டர் அவர்கள் எந்த நிலைப்பாடு எடுக்கிறார்? அவர் பேசுகிறதை வைத்து பார்த்தால் தனியாக போட்டி போட்டால் கூட குறிப்பிட்ட தொகுதியில் ஜெயிக்கலாம், மெஜாரிட்டி கிடைக்காது, பாமகவுக்கு அதிகாரத்தில் இடம், இப்படித்தான் அவர் தொடர்ந்து பேசி வருகிறார். ஆனால் அதற்கு வந்து அன்புமணி அவர்களோ அல்லது அவரால் கொண்டு வரப்பட்ட இன்றைய தேதிக்கு பாமக அரசியலில் முன்னிலையில் இருக்கிற தலைவர்களோ ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். காரணம், அரசியல் அபிலாஷைகள் இருக்கின்றன. ஏதாவது ஒரு கூட்டணியில் சேர்ந்து போட்டியிட்டால் தான் ஒரு எம்எல்ஏ ஆக முடியும் அல்லது ஒரு உள்ளாட்சி பிரதிநிதியாக முடியும். அப்படியான சூழ்நிலையில் தனித்து நிற்போம், தன்மானம் காப்போம் என்றால் அது டெபாசிட் இழப்போம் என்பதுதான் போய் முடியும். இது அனைவருக்கும் தெரிந்த கதை. எனவே டாக்டர் அவர்களின் கருத்துக்கு ஆதரவு இல்லை கட்சி மட்டத்திலே. சங்க மத்தியிலே ஆதரவு இருக்கும். காரணம், வன்னியர் சங்கம் என்பது அது வந்து ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பு. அது டாக்டர் அவர்கள் வழிகாட்டுதலில் துவங்கப்பட்ட அமைப்பு. அவர்களுக்கு என்று சித்தாந்தங்கள் இருக்கின்றன, குறிப்பாக இடஒதுக்கீடு. சங்கம் வந்து எப்போதும் டாக்டர் கட்டுப்பாட்டின் கீழே இருக்கும். அவர்கள் டாக்டரை வந்து மிகப்பெரிய அளவுக்கு பெரியவரை வந்து அவர்கள் வழிகாட்டியாக கொள்வார்கள். கட்சி அப்படி இல்லை. கட்சி பல தரப்பினரும் இணைந்தது. அவரவர்களுக்கு அரசியல் நோக்கம், அரசியல் ஆசைகள் இருக்கின்றன. அதை டாக்டர் அவர்கள் அதை உணர்ந்து கொண்டுதான் அவர் பேச முடியும். ஆனால் இப்போது நடக்கிற விஷயத்தை பார்த்தால், குறிப்பாக இன்று அவர் பேசியிருப்பதையெல்லாம் பார்த்தால் அப்படி உணர்வதாக தெரியவில்லை. நீண்ட நெடுங்கால பிரச்சனை ஒவ்வொன்றாக வெளியே வருகிறது. அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை என்றே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சான்றிதழ் கொடுத்து விட்டார். இனி அவர் எப்படி பாமகவுக்கு தலைவராக இருக்க முடியும் என்பதுதான் டாக்டரை சார்ந்தவர்களின் கேள்வியாக இருக்கும். நன்றி திரு தராசாமி. இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.